ஜோதிடர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. பிரணவ மந்திரம் சேனலில் உங்கள் நேர்காணல் இடம்பெற வேண்டுமா? மற்றும் எங்கள் நேர்களுடன் நேரலில் உரையாட ஒரு அரிய வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு 9600329461 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை திரையோதசி திதிக்கு மகா சிவராத்திரி என்று பொருள். ஞாயிறு என்றாலே நமக்கு சுயம்புவாக எழுந்தருளக்கூடிய சூரிய பகவானையும் சுயம்புவாக எழுந்தருளல் செய்யக்கூடிய சிவபெருமானையும் குறிக்கும். சிவாலயங்களில் நடக்கக்கூடிய 4 கால பூஜையில் பங்கேற்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மால் விடை பெற முடியும். சில கோவில்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது செல்கின்ற பட்சத்தில் உங்களுடைய 16 தலைமுறை சாபத்தை நீக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாருக்கெல்லாம் கல்வி மேன்மை ஏற்பட வேண்டுமோ, பொருளாதார மேன்மை ஏற்பட வேண்டுமோ, அவர்களெல்லாம் இந்த ஆலயத்தை வழிபாடு செய்வது மிக சிறப்பான ஒரு நிலையை தரும். அது மட்டும் அல்லாது பித்ரு தோஷம் யாருக்கு அதிகம் இருக்கிறது என்று வருத்தம் ஏற்படுகிறதோ, தந்தை மகனுக்குள் ஒரு உறவில் ஒரு இணக்கமான நிலை யாருக்கு இல்லையோ, அவர்கள் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த குறுங்காலீஸ்வரர் ஆலயத்தில் இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுவது நலம் தரும். நம் முன்ஜென்ம வினைகள் எதுவாகினும் அதற்கு மன்னிப்பு கேட்கு இறைவன் கிட்ட நம்ம நல்ல ஒரு நிலையில மாறணும்னா இந்த திருத்தலத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். நம் வேண்டும் பலனை விட 1000 மடங்கு அதிகம் பலனை கொடுக்கக்கூடிய திருத்தலமாக இருக்கிறது. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை திரையோதசி திதிக்கு மகா சிவராத்திரி என்று பொருள். இந்த மகா சிவராத்திரியானது இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வந்திருப்பது ஒரு சிறப்பான விஷயம். ஞாயிறு என்றாலே நமக்கு சுயம்புவாக எழுந்தருளக்கூடிய சூரிய பகவானையும் சுயம்புவாக எழுந்தருளல் செய்யக்கூடிய சிவபெருமானையும் குறிக்கும். ஞாயிற்றுக்கிழமையோடு மகா சிவராத்திரி வரும் காலங்களில் சிவாலயங்களில் நடக்கக்கூடிய 4 கால பூஜையில் பங்கேற்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மால் விடை பெற முடியும். அந்த வகையில் இந்த சிவராத்திரிக்கு நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில கோவில்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது செல்கின்ற பட்சத்தில் உங்களுடைய 16 தலைமுறை சாபத்தை நீக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் அடிப்படையில் முதல் திருத்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவெண்காடு. திருவெண்காடுவில் இருக்கக்கூடிய புத பகவான் திருத்தலம். இந்த திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய 16 தலைமுறை சாபங்களிலிருந்தும் நீங்கள் சிவராத்திரி காலகட்டத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது விடை பெறுவீர்கள். இரண்டாவது திருக்கடையூர். திருக்கடையூரில் எழுந்தருளல் செய்யக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் சுவாமிக்கு நாம் தலைவிதியவே மாற்றக்கூடிய அருள் உண்டு. ஆகையினால் சிவராத்திரி அன்று திருக்கடையூர் இறைவனை வழிபாடு செய்வது, விரதமிருந்து வழிபாடு செய்வது நன்று. மூன்றாவது திருத்தலம் திருப்பனந்தாள் அருகாமையில் இருக்கக்கூடிய பந்தனை நல்லூர். இங்கு இருக்கக்கூடிய பசுபதீசனுக்கு நம் வாழ்க்கையில் எல்லா விதமான நோய்களிலிருந்தும் நமக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார். ஆகையினால் நோய்கள் இருப்பவர்கள் இந்த இறைவனை வழிபாடு செய்வது நன்மை அளிக்கும். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சங்கரலிங்கம், அதாவது சங்கரன் கோவிலுக்கு அருகாமையில் சங்கரலிங்கம் என்ற ஒரு பெயரில் இறைவன் இருக்கிறார். இதை சங்கர நாராயணர் ஆலயம் என்று அழைக்கின்றார்கள். யாருக்கெல்லாம் கல்வி மேன்மை ஏற்பட வேண்டுமோ, பொருளாதார மேன்மை ஏற்பட வேண்டுமோ, அவர்களெல்லாம் இந்த ஆலயத்தை வழிபாடு செய்வது மிக சிறப்பான ஒரு நிலையை தரும். சென்னை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் முதன்மையானது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய குறுங்காலீஸ்வரர். யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ, திருமண வாழ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதோ, அவர்கள் அனைவரும் இங்கு இருக்கக்கூடிய குறுங்காலீஸ்வரரை வழிபாடு செய்வது உத்தமம். அது மட்டும் அல்லாது பித்ரு தோஷம் யாருக்கு அதிகம் இருக்கிறது என்று வருத்தம் ஏற்படுகிறதோ, தந்தை மகனுக்குள் ஒரு உறவில் ஒரு இணக்கமான நிலை யாருக்கு இல்லையோ, அவர்கள் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த குறுங்காலீஸ்வரர் ஆலயத்தில் இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுவது நலம் தரும். அதற்கு அடுத்தபடியாக திருச்சியிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா
மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமியை வழிபாடு செய்வது சிறப்பு. வயலூரில் இருக்கக்கூடிய ஆதிநாதரை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த திருத்தலம் நம் முன்ஜென்ம வினைகள் எதுவாகினும் அதற்கு மன்னிப்பு கேட்கு இறைவன் கிட்ட நம்ம நல்ல ஒரு நிலையில மாறணும்னா இந்த திருத்தலத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த திருத்தலங்கள் அனைத்துமே நம் வேண்டும் பலனை விட 1000 மடங்கு அதிகம் பலனை கொடுக்கக்கூடிய திருத்தலமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த சிவராத்திரி காலகட்டத்தில் பழனி, அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, இந்த 2 இடத்திற்குமே நீங்கள் கிரிவலம் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சுப பலன்களும் தீர்க்கமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சிவராத்திரி காலகட்டத்தில் என்ன பொருட்கள் இறைவனுக்கு தானம் தரலாம் அப்படின்னா, இறைவன் அபிஷேக பிரியன். அபிஷேகத்திற்குரிய எல்லா பொருளையுமே இறைவனுக்கு நீங்கள் 4 காலத்திலையுமே தானம் கொடுக்கறதுல ரொம்ப சிறப்பு. அதில் குறிப்பான அரிதான பொருளை தருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன பொறுத்த மட்டில் கரும்பு சாறு, தேன் இதை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுபோல் வருகின்ற பக்தர்களுக்கு எந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா பால் விநியோகம் செய்கிறீர்களோ, பசும் பால் காய்த்து கல்கண்டு குங்குமப்பூ போட்டு விநியோகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அன்னதானம் எந்த அளவிற்கு நாம் கொடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய பாப விமோக்ஷண நிலை என்பது சிறப்பாக அமையும். அதே போல் எந்த அளவிற்கு வில்வ தானம் கொடுக்கின்றீர்களோ இறைவனுக்கு அது நலமடையும். சிவராத்திரி காலகட்டத்தில் வரக்கூடிய சிவனடியார்களுக்கும் சரி அல்லது சிவ பக்தர்களுக்கும் சரி தேவாரம், திருவாசகம், அதே போல பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சில முக்கியமான பக்தி புத்தகங்களை நாம் விநியோகம் செய்யும் பொழுது குழந்தைகள் கல்வியில் அதிகமாக மேன்மை அடைகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த அற்புதமான செயல்களை இந்த வருடத்தில் வித்தியாசமாக செய்து உங்களுடைய வாழ்க்கையில் சிவபெருமானுடைய அருளை நீங்கள் அனைவரும் பரிபூரணமாக பெற வேண்டும். சிவராத்திரி காலகட்டத்தில் எக்காரணத்தை முன்னிட்டும் நாம் சிரிப்பதோ, அதே போல இன்னொருவரை பார்த்து ஏளனம் செய்வதோ, இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் முழுவதுமாக சிவபக்தியில் திளைத்திருக்க வேண்டும். சிவபக்தியில் திளைத்திருப்பவருக்கு நிச்சயமாக இறைவன் நல்வழி காட்டுவார். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.